என் டிரான்சுக்கு வருக. ஆரோக்கியத்திற்கு ஒளி, தியானம் மற்றும் ஹிப்னாசிஸ். நீங்கள் ஒரு சிறந்தவராக ஆக, சிறந்த நீங்கள் ஆக. ஓய்வெடுங்கள், வசதியாக இருங்கள், அமைதியை அனுபவிக்கவும். இந்த அமர்வின் போது வாகனம் ஓட்ட வேண்டாம், இயந்திரங்களை இயக்க வேண்டாம். ஸ்டீரியோ ஹெட்போன்களை கேளுங்கள். இது ஒரு ஆன்மீக பயணம், உங்கள் ஆழ் மனதில் ஆழமான பயணம், உங்கள் உள் சுயத்தை சந்திக்க. நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவ்வாறு இருக்க முடியும், எளிதாக. இப்போது ஓய்வெடுங்கள். ஒரு இடத்தை முறைத்து பாருங்கள் அல்லது இப்போது கண்களை மூடு. நீங்கள் எங்காவது மிகவும் அமைதியானவர் என்று கற்பனை செய்து பாருங்கள். எங்கோ வெளியில், நீங்கள் விரும்பும் இடம். இது உங்கள் பாதுகாப்பான இடம், எங்கோ சூடாகவும் அமைதியாகவும். நீங்கள் நிதானமாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் நினைக்கும் மிகவும் வசதியான நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அந்த படத்தை கற்பனை செய்ய ஒரு நொடி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஆழ்ந்த தளர்வு உணருங்கள். நீங்கள் கற்பனை செய்த அழகான இடத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்புகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா இலக்குகளையும் நீங்கள் அடைய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். சற்று ஓய்வெடுங்கள். நீங்கள் எவ்வளவு ஓய்வெடுக்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக உணருவீர்கள். எனவே இப்போது சென்று ஓய்வெடுக்கட்டும். உங்கள் பாதுகாப்பான இடத்தில். இது ஒரு கோடைகால நாள் என்று கற்பனை செய்து பாருங்கள். முற்றிலும் வசதியானது, நீங்கள் விரும்பும் விதத்தில். ஒரு நிழல் பகுதியில், ஒரு அழகான மரத்தின் கீழ். சூரிய ஒளியின் நீரோடைகள் இலைகள் மற்றும் கிளைகள் வழியாக பிரகாசிப்பதை நீங்கள் காணலாம். அழகான மரங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பறவையை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு மேலே பறக்கிறீர்கள். அதன் இறகுகளில் ஒன்று வானத்திலிருந்து விழுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். காற்று இறகு பிடிக்கும். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இறகு மீது கவனம் செலுத்துங்கள். தரையில் மெதுவாக கீழே மிதப்பதை பாருங்கள். 10 முதல் 1 வரை எண்ணுங்கள். இரட்டை ஓய்வெடுத்தல். 10. இறகு மெதுவாக முன்னும் பின்னுமாக மிதக்கிறது. 9. கீழே வருகிறது. கீழ் மற்றும் கீழ், மிக மெதுவாக காற்றை பிடிப்பது. 8. 7. இறகு விழும் விதத்தில் எந்த வடிவமும் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். காற்று எடுக்கும் இடத்திற்கு அது செல்கிறது. 6. சில நேரங்களில் அது கீழ்நோக்கி செல்கிறது, சில நேரங்களில் வட்ட இயக்கத்தில், சில நேரங்களில் சிறிது மேல்நோக்கி திரும்பவும். 5. கீழே டட்டோக்களுக்கு, நீங்கள் மிகவும் நிதானமாக உணர்கிறீர்கள். மெதுவாக கீழ்நோக்கி மிதக்கிறது. 4. மிகவும் நிதானமாக, அற்புதமாக உணர்கிறேன். 3. இறகு இப்போது தரையில் இருந்து 1 மீட்டர் மேலே உள்ளது. 2. கீழ் மற்றும் கீழ். 1. இறகு பாதுகாப்பாக தரையிறங்குகிறது. நீங்கள் முற்றிலும் போகட்டும். நான் தொடர்ந்து பேசும்போது ஆழமாக கேட்பது.
ஒரு மெழுகுவர்த்தி சுடரை கற்பனை செய்து பாருங்கள். சுடர் நடனத்தை கவனியுங்கள். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் சுற்றுவதை பாருங்கள். இப்போது ஆழ்ந்த தளர்வு நிலையை உணருங்கள். சுடரின் பிரகாசத்தை காண்க. மெழுகு உருகி கீழே சொட்டுகிறது. கீழே கீழே. மெழுகுவர்த்தி உங்களுக்கு நிதானமாக உணர உதவுகிறது. மேலும் நீங்கள் சுடரை உங்கள் மனதில் வைத்திருக்கும் போது நாங்கள் 10 முதல் 1 வரை எண்ணுவோம். ஒவ்வொரு எண்ணும் உங்களை 10 மடங்கு அதிக நிதானமாக உணர வைக்கும். நான் கீழே எண்ணும்போது ஒவ்வொரு ஒற்றை எண்ணும் மெழுகுவர்த்தியின் மெழுகு சொட்டு கீழே இருப்பதை காண்பீர்கள். கீழே கீழே. மேலும் தளர்வு. மெழுகுவர்த்திக்கு மேலே ஒரு ஒளிவட்டமாக சூடான ஒளியை பாருங்கள். 20. சுடருக்கு அருகில் மெழுகு மணிகள் ஒரு சொட்டு. 19. அது உருளும் போது ஒளிரும். 18. அமைதி வருகிறது. 17. சுடர் உங்களை மிகவும் நிதானமாக உணர வைக்கிறது. 16. இப்போது ஆழமாக. 15. ஸ்லீப்பியர் மற்றும் ஸ்லீப்பியர். 14. அந்த சுத்தமான காற்றை உள்ளேயும் வெளியேயும் சுவாசிக்கவும். எனவே தூக்கம் மிகவும் நிதானமாக. 13. நிதானமாக. இப்போது சோர்வாக இருக்கிறது. 12கள். ஓட்டத்துடன் செல்லுங்கள். 11. உங்கள் கண்கள் திறக்காது. 10. ஆழமான தூங்கு. 9. மிகவும் சோர்வாக. 8. ஆழ்ந்த தூக்கத்தை தேடுங்கள். 7. உள்ளேயும் வெளியேயும் சுவாசிக்கவும் ஆழமாக தூங்குங்கள். 6. சோர்வாக ஆழமான. 5. கண்கள் முற்றிலும் மூடப்பட்டன. 4. ஆழமாக கீழே கனவு. 3. ஆழ்ந்த தூக்கம். 2. இன்னும் ஓய்வெடுக்கவும். 1. அமைதியானது. 0. நீங்கள் இப்போது மிகவும் ஆழமாக நிதானமாக இருக்கிறீர்கள். செய்யப்படும் ஒவ்வொரு ஆலோசனையும் உங்கள் மனதில் ஆழமாக செல்லும். இப்போது பாயும்.
மற்றும் தூங்கு. இதை நீங்கள் கேட்கும்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பரிந்துரைகளுக்கு நீங்கள் அதிக வரவேற்பை பெறுவீர்கள். அவர்கள் ஒரு கோட்டை போல கட்டத் தொடங்குவார்கள். தொகுதி மூலம் தடு கல்லால் கல். உங்கள் புதிய வாழ்க்கையை மிகப்பெரிய வெற்றியாக உருவாக்குகிறீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஏராளமாக உருவாக்க, உங்களுக்கு சாதகமானதை மட்டுமே செய்ய. இப்போது உங்கள் புதிய ஆரம்பம். நீங்கள் வெற்றி சார்ந்தவர். உங்களை வெற்றி பெறச் செய்ய எதுவும் இல்லை, யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் இப்போது வெற்றி பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள். உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் உணருங்கள். உங்கள் புதிய அணுகுமுறைகளை ஒவ்வொரு நாளும் வாழ்க. முதலாவதாக, நீங்கள் தள்ளிப்போடுவதை வெல்லப் போகிறீர்கள். நீங்கள் விரும்புவதால் தான். நீங்கள் ஒரு மனிதனாக முதிர்ச்சியடைந்தீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறீர்கள். கடந்த காலத்தில் மன அழுத்தத்தை ஏற்படுத்திய விஷயங்களை நீங்கள் செய்யத் தொடங்குகிறீர்கள். இப்போது எளிதாக. இனி பதட்டம் இல்லை, இனி போராட்டங்கள் இல்லை. நீங்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிடுகிறீர்கள். நீங்கள் இன்னும் ஒழுங்கமைக்கப்பட்டவர். இது உங்களுக்கு எளிதாகவும் இயற்கையாகவும் வருகிறது. சாதனைக்கான ஆரோக்கியமான உணர்வை இப்போது உணருங்கள். உங்கள் பட்டியலில் இருந்து சில வேலைகளை கடக்கவும். நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்றை நீங்கள் எதிர்கொண்டபோது சில நேரங்களில் ஒத்திவைத்தீர்கள். இப்போது வரை நீங்கள் அந்த வேலைகளை தள்ளி வைக்கிறீர்கள். ஆனால் இனி இல்லை. செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து வெற்றி பெற நீங்கள் அவசர உணர்வை உணர்கிறீர்கள். நீங்கள் இருக்க விரும்பும் நபராக மாற நீங்கள் அந்த விரும்பத்தகாத சில விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே வயது வந்தவர்களைப் போல அவற்றைச் சமாளிக்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் எளிதாக செய்யலாம். வேலைகள் அல்லது பணிகள் உங்களை பயமுறுத்தவோ அல்லது குவியவோ விடமாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேலும் மேலும் சாதிக்கும் போது நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். நீங்கள் அதற்குச் செல்லுங்கள். நீங்கள் இப்போது அதற்குச் செல்லுங்கள். உங்களுக்கு முதிர்ச்சியற்ற எதிர்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு நேர்மையான வயது வந்தவர், ஒரு பொறுப்பான நபர். நீங்கள் வெற்றிக்கான பாதையில் முன்னேற விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒத்திவைப்பை விட்டுவிடப் போகிறீர்கள். நீங்கள் முதிர்ச்சியடையும் உணர்வை அனுபவிக்கிறீர்கள். உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலை எளிதாகவும் நிறைவேறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றாக உணர்கிறீர்கள். சிறிய விஷயங்களை வெளியேற்றுவதன் மூலம் நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள். உங்களை ஓரங்கட்ட அல்லது உங்கள் கவனத்தை திசை திருப்ப பயன்படும் விஷயங்கள். சிறிய விஷயங்களை வெளியேற்றுங்கள். பிஸியான வேலையில் நீங்கள் புதுப்பித்த நிலையில் இருப்பீர்கள். பிழைகள், காகிதப் பணி, அது எதுவும் உங்களை இனி தொந்தரவு செய்யாது. உங்கள் பணிகளை எளிதாக முடிக்கிறீர்கள். நீங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இனி நம்பிக்கையின்மை இல்லை. அந்த முதிர்ச்சியற்ற உணர்விலிருந்து நீங்கள் வளர்ந்ததைப் போல உணர்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது சரியான அணுகுமுறை இருக்கும். நீங்கள் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய திட்டமிட்ட எல்லாவற்றிற்கும் நீங்களே பொருந்தும். வேலையும் வெற்றியும் எளிதாகவும் சிரமமின்றி வரும். திடமான சாதனையுடன் வரும் முதிர்ந்த உணர்வுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள். அந்த உணர்தல் உங்களை பிரியப்படுத்தும். செய்ய வேண்டிய அடுத்த பணியை நிறைவேற்றுவதற்கான நம்பிக்கையை இது வழங்குகிறது. வேலைகள் வரும்போது நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தப் போகிறீர்கள். ஆம், தயாரித்து உருவாக்குங்கள். உங்கள் உள்படைப்பு உள்ளுணர்வை இப்போது அணுகவும். இப்போது அதைச் செய்வதில் நடவடிக்கை எடுப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். உங்கள் குறிக்கோள் இப்போது செய்யுங்கள். இனி சும்மா இருக்காது.
நீங்கள் ஒரு கவலையை காட்டிலும் செய்பவராக மாறப் போகிறீர்கள். பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி வேலையை தொடங்குவது என்பது உங்களுக்கு தெரியும். விரும்பத்தகாத பணிகள் உங்களை இனி மெதுவாக்கப் போவதில்லை. நீங்கள் வேகமாக தொடங்கினால் அவை விரைவாக செய்யப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முடிக்கும் ஒவ்வொரு பணியிலும் நேர்மையான திருப்தி உங்களுக்கு இருக்கும். உங்களைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன், நீங்கள் மிகவும் முதிர்ந்த நேர்மறையான நபராகிவிட்டீர்கள் என்று பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களைப் பற்றி நன்றாக உணருங்கள். உங்கள் வாழ்க்கை எளிமையாக இருக்கும், கவலையற்றது. இப்போது உணரத் தொடங்குங்கள், புதிய பணிகள் உங்களை அரங்கேற்றவோ அல்லது பயமுறுத்தவோ போவதில்லை. நீங்கள் முன்பு ஏதாவது செய்யவில்லை என்பதால் உங்களால் முடியாது என்று அர்த்தமல்ல. நீங்கள் வேலையைச் சரியாகச் செய்ய முடியாது என்று கவலைப்படுவதால் நேரத்தை வீணாக்க மாட்டீர்கள். உங்களால் முடிந்ததைச் செய்வீர்கள், உங்கள் சிறந்தது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களை விட வேறு யாராலும் பணியை அதிக சிந்தனையோ அல்லது அதிக முயற்சியோ கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் இப்போதே தொடங்குங்கள். நீங்களே வசதியாக இருப்பீர்கள். நீங்கள் அடுத்த நபரைப் போலவே நல்லவர் என்பதை அறிவது ஒருவேளை இன்னும் சிறந்தது. புதிய வேலைகளை கையாள்வது ஒரு சாதகமான சவாலாக மாறும். நீங்கள் உற்சாகத்துடனும் நேர்மையான முயற்சியுடனும் பதிலளிக்கிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டு வளருவீர்கள். நல்ல விஷயங்கள் இப்போது நடக்கத் தொடங்குகின்றன. பின்னால் தள்ளிப்போடுதல். நீங்கள் அனுபவிக்கும் விஷயங்களைச் செய்ய உங்களுக்கு அதிக நேரம் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் வேலை. நீங்கள் இப்போது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில். நீங்கள் செய்த காரியங்கள் நினைவில் கொள்ள மகிழ்ச்சியாக மாறும். நீங்கள் செய்யத் தொடங்கிய ஒவ்வொரு பணிக்கும் இப்போது வெகுமதி உணர்வை உணர்கிறீர்கள். உங்களைப் பற்றிய புதிய ஆரோக்கியமான உணர்வு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் முதிர்ச்சியடைந்ததால் நீங்கள் இனிமேல் விஷயங்களை தள்ளி வைக்கும் நபர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுக்கும் மற்றும் முடிக்கும் ஒவ்வொரு பணியிலும் நீங்கள் வெற்றி உணர்வை அனுபவிக்கிறீர்கள். பாராட்டுக்கள் உண்மை என்பதால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஓய்வெடுங்கள், அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்கள் நம்பிக்கை வளரும்போது உங்கள் திறமைகள் வளரும். இப்போது நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள். வெளிப்புற விஷயங்களால் நீங்கள் வேதனை அடைந்தால் அவர்கள் உங்களை தொந்தரவு செய்வதில்லை. அது அவர்களுக்கு உங்கள் சொந்த தீர்ப்பு. இப்போது அந்த தீர்ப்பை அளிக்க உங்கள் அதிகாரத்தில் உள்ளது.
நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறீர்கள். மிகவும் ஆழமாக தூங்குகிறது. நான் சொல்வதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது. நான் சொல்வது எல்லாம் உங்கள் மனதின் உள் பகுதியில் ஆழமாக மூழ்கும். எதுவும் அழிக்கப்படாது என்ற நீடித்த எண்ணத்தை விட்டு. இந்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கும் விதத்தில் சாதகமான செல்வாக்கை செலுத்தும். நீங்கள் உணரும் விதம், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம், நீங்கள் இங்கிருந்து கிளம்பிய பிறகும் இந்த விஷயங்கள் இருக்கும். உங்கள் எண்ணங்களில், உங்கள் உணர்வுகளில், உங்கள் செயல்களில். வலுவானது, சக்தி வாய்ந்த. நீங்கள் இப்போது மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்க. இப்போது நிகழ்காலத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. இது இரவு நேரமாக இருந்தால், காலை வரை தூங்க விரும்பினால், கவுண்டவுனை புறக்கணிக்கவும். உங்கள் கவனம் தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்தால், எழுந்திருக்கத் தொடங்குங்கள். 5 எண்ணிக்கையின் பின்னர், எழுந்திரு, புத்துணர்ச்சி, அமைதி மற்றும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். 5. இப்போது விழித்திருக்கிறது. 4. உங்கள் கண்கள் திறக்கத் தொடங்குவதை உணருங்கள். 3. உங்களைச் சுற்றியுள்ள அறையை உணருங்கள். 2.
நிதானமாக கண்கள் திறந்தன. 1. இப்போது எழுந்திரு. அமைதியாகவும் நிதானமாகவும். என் டிரான்ஸ் பயன்படுத்தியதற்கு நன்றி.